போகுதுங்க மேம். அவங்க சொசைட்டியும் பப்ளிக்கும் எப்படி அவேர் பண்றது, எப்படி அவங்க அலர்ட் பண்றது, அப்படி சொல்லலாங்களா? இந்த பர்சன் ஹெச்ஐவின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோ, அது வந்து அதுதான் சி இந்த ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பர்சன் தான் நம்ம போயிட்டு அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அணுகணும். அவங்கள அணுகி அவங்களோட செல்ஃப் அக்செப்டன்ஸ், நான் ஹெச்ஐவி ஐ ஷுட் நாட் ஸ்ப்ரெட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ நீங்க நம்ம என்ன பண்றோம், சர்வைவர் சென்டர்ட் அப்ரோச்ன்றோம். சி ஐ எம் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பர்சனில் என்னையே போயிட்டு நான் எனக்கு என்ன விருப்பம்னு தெரியாம என்ன பத்தி சுத்தி சொன்னா வாட் ஐ வில் டூ. சி ஐயோ என்ன பார்த்து எல்லாரும் ஒதுங்குறாங்களே, என்ன பார்த்து இப்படி ரியாக்ட் பண்றாங்களே, என்ன பார்த்து வாட் ஐ வில் டூ, வாட் ஐ வில் டூ, ஐ மே எண்ட் மை லைஃப், இல்ல ஐ மே ஃபீல் இது ஐ ஷுட் நாட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட் வித் ஹெச்ஐவி பாசிட்டிவ். ஸோ இதுக்காக தான் we have to give awareness. What is your HIV status? நான் என்ன பண்ணோம் when I am HIV, what I should do? I should protect myself with what? I should not spread. அப்போ நான் என்ன பண்ணோம், if I am a male, நான் ஒரு செக்ஸ் வச்சுக்கிறேன்னா காண்டம் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஹெச்ஐவி சென்டருக்கு போயிட்டு என்னோட CD4 கவுண்டை பார்த்துக்கின்னு ரெகுலரா இருக்கலாம். See when I am standing by the HIV positive, can I going to get HIV? No. So அதை வந்து அவேர்னஸ் பண்ணலாம். பப்ளிக்ல அவேர்னஸ் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, நாட் திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ், ஃப்ரம் ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ் ஹவ் யூ வில் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அப்படிதான் கொடுக்கணும். நாட் த பர்சன் ஹூ இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் டோன்ட் கோ பிஹைண்ட் ஹிம் ஆர் டோன்ட் கோ வித் ஹிம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க பொதுவா ஹெச்ஐவிக்கு எப்படி அவேர்னஸ் கொடுப்பீங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருந்தா இந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு வராது, எந்த மாதிரி இருந்தா இது வரும் நம்ம கிட்ட, இந்த அவேர்னஸ் தான் பப்ளிக் கொடுக்கணுமே தவிர யூ கேனாட் பின் பாயிண்ட் அ பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அண்ட் டெல் அதர்ஸ் தட் ஹி இஸ் ஹெச்ஐவி பாசிட்டிவ், யூ ஷுட் அவாய்ட். நோ, தட் இஸ் ராங். தட் இஸ் நாட் கால்ட் சர்வைவர் சென்டர் அப்ரோச். ஸோ நீங்க சொல்லுங்க, சொல்லுப்பா, தைரியமா சொல்லு. சரி, நம்ம வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. கடைசியில எவ்வளவு செல்ஃப் கேர் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுங்க. whether you are benefited or not மேடம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் மேடம். இல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த செஷன்ல, உங்களுக்கு என்ன வந்து பெனிஃபிட் சொன்னனே 3 பேர் என்ன சொல்லுங்க. ஒருத்தர் என்ன சொன்னேன், எஸ்ஆர்ஹெச் பத்தி சொன்னேன். ஒருத்தர் கிட்ட என்ன சொன்னேன், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் சொல்ல சொன்னேன். ஒருத்தர் கிட்ட நம்மளோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர் எப்படி எல்லாம் சொல்ல சொன்னேன். அதனால சொல்லுங்க வாங்க. எங்களுக்கு வந்து அவேர்னஸ் சொல்லும் போது லேக் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இப்போ ஃபீல்டுக்கெலாம் போனோன்னா பட முடியல அப்படின்ட்டு அதை மட்டும்தான் நாங்கள் வந்து பர்டிகுலராக பார்த்துட்டோம். ஓகே, பேராசிட்டமால் நீங்கள் சொன்ன மாதிரி பேராசிட்டமால் கொடுக்குறதாகட்டும், இப்போ ஏஎன் விசிட் பண்ணுறதாகட்டும், இதை பற்றி தான் எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி மென்டல் இல்னஸ் அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இப்போ செக்ஷுவலாக அப்யூஸ் ஆகுறாங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இதையும் நாங்கள் போய் இன்வால்வ் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்றது. ப்ளஸ் செல்ஃப் கேர், நாங்களும் ஒரு எமோஷன் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக போயிட்டு அவங்ககிட்ட த்ரூ கம்யூனிகேஷன் மூலிமா இது பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு வெரி குட், எக்ஸலண்ட். இதுதான் வந்து 100% கிராஸ்பிங். அவங்க ஃபுல்லத்தையும் பாருங்க, ஒரே பேஜ்ல முடிச்சிட்டாங்க. 10/10 மார்க் கொடுத்துடலாம். பரவாயில்ல. நான் இங்க வந்து ஒரு 6 மந்த் தான் ஒர்க் பண்ணேன். ஆனா நான் இங்க ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷனா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாது. ஃபேமிலி பிளானிங் நான் உள்ள என்டர் ஆகும்போது கார்பரேஷன்ல இது மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு போனாங்க. கொஞ்சம் ஃபேமிலி பிளானிங்கா இருக்கட்டும், இல்லை அவங்க கொண்டு போற இவங்க சர்வீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு பார்க்கும்போது புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க கொண்டு போற விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது இல்லாத இப்போ நாம இப்போ கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தா அவங்க மேபி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கா இருக்கலாம், அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகுது. ஆனால் எங்க மேம் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே இனிஷியல் பண்ணி எல்லாமே எடுத்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்தது. ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு எல்லா சர்வீஸுமே நல்லா தான் இருந்துச்சு நான் இருந்த வரைக்கும். இப்பவுமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர்னா வந்துட்டு இப்போ ஃப்ளட்டோ இல்லை லேண்ட்ஸ்லைடோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனால் இதில் வந்து அவங்க மென்டலி ஃபிசிக்கலி எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, நாம் அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து என்ன தர முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் அவங்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு போனால் அவங்க வந்து நான் எப்படி இப்போ ரொம்ப இதுவாக இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நாம் போயிட்டு எந்த வழியில் அவங்களுக்கு எது முக்கியமோ இல்லை அவங்களோட இதை பொறுத்து, அதாவது அவங்களோட வில்லிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நாம வந்து இப்போ அவங்க அதே வழியில போனாங்கன்னா ஓகே, இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் வேற மாதிரி போறேன் அப்படின்னாலுமே
அவங்க வந்து கரெக்டான நாம் எப்படி கைட் பண்றோன்றதே தெரியும். எங்களோட எனக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு வந்ததுல அவங்க சொன்னாங்க நீங்க ஏரியா போகும்போது இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க வந்து பாருமான்னு உடனே நம்ம சடனா உள்ள போயிட்டு என்ன எப்படி இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அங்க வந்து யார் இருக்காங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஓகேவா இருந்தா போகலாம். அப்படி இல்லைன்னா நான் நாளைக்கு போயிட்டு இன்னொரு ஒரு சிஸ்டரோட வரேன் நான் நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்கள கொண்டு போகணும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இந்த முக்கியமான விஷயங்களை ட்ரைனிங் எடுத்ததுக்காக எங்க மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா, யூ ஆர் வெரி கிஃப்டட். வேற நோ ரியாலிட்டி ப்ராக்டிகாலிட்டியில எப்படி இருக்கு அப்படின்றத மேடம் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னாங்க. நம்மளோட என்ன சர்வீஸ் ப்ரொவைடரா நம்மளோட என்னெல்லாம் நம்ம வந்து தேவையா இதை பண்ணணும், எப்படி ஒரு மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி மிஸ்ட் இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஏற்கனவே மேடம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது சம்மந்தமா நம்ம எப்படிலாம் ஒரு மினிமம் சர்வீஸ் மெடிக்கல் கேர் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஜெண்டர் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ண சர்வைவர்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படிலாம் நம்ம மெடிக்கல் கேர் ஃபிசிக்கலாக எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது, இனிஷியலாக மென்டலி எவ்வளோ நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு லீகல் ரிலேட்டட் ஏதாவது queries இருந்ததுன்னா நம்ம அவங்கள எப்படி கைட் பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃப்ளட் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படிலாம் நம்ம வந்து பண்ண போகிறோன்றதை தான் ஒரு ப்ரிப்பேர்னஸ் ஸ்டேஜில் இருந்து நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் இன்னமும் திரும்பி உங்களுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டே இருக்கோம். இது சம்மந்தமாக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத அளவுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு வாங்க. அந்த மாதிரி இந்த இப்போ நடக்கிற இந்த ட்ரைனிங் எல்லாமே ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான், HIV டிரான்ஸ்மிஷன் நடக்காம இருக்கிறதுக்கு. இதனால நிறைய பாதிப்பா தடுக்க முடியும் நம்மளால. இல்லை நிறைய நம்ம அந்த கான்ட்ராசெப்ஷன் இதெல்லாம் அவைலபிளா வைக்கிறதுனாலயோ இல்லை அவங்கள கைட் பண்றது மூலியமாவோ நிறைய விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணி நம்ம நல்ல சமுதாயத்தை சந்தோஷமான ஒரு ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ ஹெல்த் வந்து பார்த்துக்கணும், செக்ஷுவலி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தான் எங்களோட ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாருமே உண்மையாலுமே நல்ல அட்டென்டிவாக இருந்து இந்த ஃபீட்பேக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ அட்டென்டிவாக இருந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்கீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட சேட்டிலைட் கிளினிக் மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ ஸோ மச்.